நம்ம தம்பிக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணல செம்மையாக பண்ணால், கீழே குனிஞ்சு பண்ணான், அப்படி பண்ணுறான் புதுசாக பண்ணுறான் போன டைம் விட. அதனால் தம்பிக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாச்சு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஷ்கிந்தா பிரான்ச்சில் இருக்கோம். ஸ்டார்ட் சர்வீஸு கிட்டத்தட்ட வெளியில் வந்து ஒரு 30 வண்டிக்கு மேலே இருக்குது, உள்ளே வந்து ஒரு 20 வண்டிக்கு மேலே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் தான் போகிறோம். எதுக்காகனா 3வது சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதான் 10,000 கிலோமீட்டர் ஆனோடனே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணியாச்சு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. 19 இன்றைக்கி டேட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கெலாம் அங்கே இருக்க சொன்னாங்க. ஆனால் எங்கேயும் 9:30 ஆகிடுச்சு. நம்ம ஏஞ்சிது லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர் தான் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுது, என்னென்ன பண்ணுறாங்க, அது இல்லாத ஒரு 2 நெட்டு லூஸாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ரெட் கலர் லைட் எரியுது. அந்த லைட் எதுக்காகன்னு நான் கேட்கணும். இந்த ஃபஸ்ட் எரியுதுன்னா லைட்டு, அது வந்து எப்பயாவது ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எதுக்காகன்னு கேட்கணும். மற்றபடி வண்டியில் ஒன்றும் பெரிய ஃபால்ட்டுலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. டைம் தான் ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் ஒரு 8 அந்தமாரி இருக்கும், ஒரு 10க்குள்ளே போயிடலான்னு நான் ஏஞ்சிட்டேன். 7:30 ஏஞ்சிட்டேன். நேற்று எடுத்த வீடியோ எடிட் பண்ணியிருந்ததில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வர்றதுக்கு அதுவும் லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து போகலாம். இன்றைக்கி வந்து 30 days 50K சேலஞ்சில் வந்து டேட் 12. ஆனால் 12 வந்து இன்றைக்கி ஓட்ட முடியாது. நாளைக்கு தான் இன்றைக்கி வந்து வீடியோ வராது. ஓகே கைஸ், பாய். நண்பர்களே, நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. மருந்து பேர்லாம் சொல்லி டோக்கன்லாம் போட்டாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:49. ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட்ல இந்தமாதிரி டோக்கன்லாம் இல்லை. இந்த காட்டுறது தான் பார்த்தீங்களா. A4 இது என்ன கணக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட்டில் இந்தமாரிலாம் இல்லை. ஒரு ஷீட் கொடுத்து வைப்பரில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனாவது நம்பரோ அந்த நம்பர் பிரகாரம் கூப்பிடுவாங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து அதாவது கிட்டத்தட்ட 10ன்னு வச்சுக்கலாம். ரவுண்டாக 10ன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க இல்லையானு நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். பஜாஜ் சர்வீஸ் சென்டர் கிஷ்கிந்தா பிரான்ச் நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். பை. நண்பர்களே, என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 டைம் வந்திருக்கேன். 2 டைமாக மேலே இருக்கிற ரூமை வந்து நான் பார்க்கவே இல்லை. கஸ்டமர் வெயிட் பண்ணுற ரூம் போல் இருக்குது. டிவி இருக்குது, ஏசி, ப்ளக் பாயிண்ட்டு, தண்ணி எல்லாமே இருக்குது. நான் வந்து 2 சர்வீஸ் வந்திருக்கேன். அப்போல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கு வெளியே ஆட்டோங்களே உக்காந்துட்டேன். இந்த டைம் வந்து ஒருத்தர் சொன்னார், மேலே போய் வெயிட் பண்ணுற ரூம் இருக்கு ப்ரோ, அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நானும் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணின்னு இருந்தேன். என்கிட்ட எதுவுமே கேட்கல. அந்த டோக்கன் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அவங்களே எடுத்துன்னு போயிட்டு ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிட்டு சின்ன அதான் ஜென்ரல் சர்வீஸ்னால், ஃப்ரீ சர்வீஸ்னால் என்னென்ன பார்ப்பாங்க, ஆயிலு, பிரேக்கு கொஞ்சம் அந்தமாரி அவங்களே பார்த்துட்டு இப்போ வந்து வண்டி வந்து வாட்டர் சர்வீஸில் நின்று இருக்குது. ஆனால் 2 டைம் வந்து அவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, வண்டியில் எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு கார்டு மாரி அதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டே பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆட்டோ, புது ஆட்டோ இருக்குங்களா, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இந்த டைம் வந்து எதுவும் கேட்கல. இதோட வந்து நம்ம ஃப்ரீ சர்வீஸ் வந்து முடியுது. இதோட நம்ம ஃப்ரீ சர்வீஸ் வந்து முடியுது. இப்போ தான் போயிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 12:45 ஆகிடுச்சு. அங்கே இருக்குது ஷோரூமு. நம்ம இந்த சைடு நெகிலாக இருக்குது, வீடியோ பேசலாம் அப்படின்னு தனியாக வந்துட்டு செம்ம கூட்டம். இன்றைக்கி எத்தனை ஆட்டோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு 120 ஆட்டோ வந்திருக்கு. காலையிலேருந்து இப்போ இருக்குது. இதுக்கப்புறமா வருமா 1 மணி வரைக்கும் ஆட்டோ வந்து டைமிங் இருக்கான் வர்றதுக்கு.
120 ஆட்டோ வந்திருக்கு, நம்பவே முடியல. ஆனால் எல்லா ஆட்டோக்கும் ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணணுன்னு ஓரளவுக்கு 100% ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்காது சர்வீஸு, ஒரு 90% இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆட்டோ வந்து அவங்க டென்ஷனு, நிறைய சண்டே ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நான் இப்போ வந்தேன், இன்னும் என் ஆட்டோ உள்ளே ஏற்றலை, இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சண்டைலாம் போட்டிருந்தாங்க. அவங்களையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நிறைய ஆட்டோ இருக்குது, பொறுமையாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய மாட்டேருக்கு நிறைய பேருக்கு. அவங்க வந்து சவாரிலேருந்து வந்துருக்கிறாங்க, பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பி ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டில் வராங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் சர்வீஸ்னு விட்டால் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ரெடி பண்ணி எதுவுமே வீட்டில் விட்டு நாலுலேருந்து ஓட்டலாம். ஒரு நாள் என்ன ஆகிட போகுது. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஒரு ப்ரோ வந்து முந்தா நேற்று தான் தேர்ட் சர்வீஸ் முடித்து போயிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா கேஸ் போடும் மோஸ்ட்டில் பிச்சு நான் அடிச்சுட்டு இருக்கு வெளியே. அது என்னென்னு அங்கே பெட்ரோல் பங்க்லேயே சண்டே ஆகிட்டு இருக்குது. என்ன போட்டிங்க கேஸு அப்படி இப்படின்னு. இங்கே எடுத்துன்னு வந்து விட்டாங்கன்னா அந்த கேஸ் போடுற இடம் வந்து செட்டாக வந்து போயிடுச்சான். அவர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காருல, இன்சூரன்ஸில் கிளைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6000 ரூபா ஃப்ரீ தான் அது, 6000 ரூபா. இதே நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் போடுறீங்க, ஆனால் அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் வந்து யாருமே அனுபவிக்க மாட்டேருக்கீங்க. சின்னதாக எதனா ஆயிடுச்சுன்னா கூட லோக்கலில் விட்டு பண்ணிடுறீங்க. நீங்கள் லோக்கலில் விட்டு பண்ண மோஸ்ட்லி ரிட்டன் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது. நீங்கள் வண்டி எடுத்தீங்க, ஃப்ரீ சர்வீஸ் 3 சர்வீஸ் ஷோரூமில் விடுங்க. அதுக்கப்புறமும் ஒரு 4-5 சர்வீஸ் வந்து ஷோரூம்லேயே விடுங்க. ஏன்னா அப்போ தான் இன்ஜின் வந்து செட் ஆகும். நம்ம பின்னாடி எதனா பிரச்சனை வந்தால் கூட அவங்க வந்து அன்றைக்கி நான் குரூப்பில் தேர்ட் சர்வீஸ்ன்னு நான் போட்டு அமிச்சேன். அவங்களே மெசேஜ் பண்ணாங்க, ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து கம்பெனியில் சர்வீஸ் பண்ணால் தான் இன்சூரன்ஸ் இன்ஜின் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும், இல்லைன்னா ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இது. ஆட்டோ வச்சுருக்கலாம் தெரிஞ்சுங்க. ஒரு 5000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி ஷோரூமில் சர்வீஸ் விடுங்க. காசு அதிகமானாலும் பரவாயில்ல, ஷோரூமில் சர்வீஸ் விடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்டு ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் விட்டால் எவ்வளோ ஆகும் அப்போ நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே பாய். வண்டி வந்து வாட்டர் சர்வீஸில் இருக்குது. நான் வாட்டர் சர்வீஸ் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 அன் ஹவரில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். போன டைம்லாம் ஒரு மோஸ்ட்லி நம்ம வந்து வந்தது 11-12 மணிக்கு டைம் கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து 9:30க்குலாம் வர சொன்னாங்க. நம்ம ஒரு 9:45 மேலே ஆகிடுச்சு வர. அதனால் நம்ம வண்டி இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. இத்தனை நாள் வரைக்கும் வண்டி எடுத்து வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்லேயும் வந்ததில்லை. நம்ம வண்டியில் நிறைய பேர் ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்க்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய சொல்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. எனக்கு பேசுறது வேறு மூச்சு வாங்குது. ஏன்னா வெயில் வந்து தாங்க முடியல. சரி ஓகே கைஸ் பாய். போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு தேர்ட் சர்வீஸ் முடிஞ்சிடும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் வேணும், எவ்வளோ ஜென்ரல் சர்வீஸ் நெக்ஸ்ட் டைம் வந்தால் எவ்வளோ காசு ஆகும் அப்போல்லாம் கேட்டுக்கின்னு நம்ம வந்து டீட்டெயிலாக வீட்டுக்கு போகலாம். பாய். பேசிக்கிட்டே இருக்கும்போது கோப்ரோ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனை தெரியல அதில் வேறு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு புது வண்டி மாதிரி தான் இருக்குது. நான் அப்படியே லுக்கு காட்டிடுறேன். அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு நம்ம ஒரு நெகலான இடத்த பார்த்து நிறுத்தியிருக்கோம். ஓரளவுக்கு என்னோட மனசுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குது. போன டைம் விட இந்த டைமு மேட்லாம் கொஞ்சம் போட வேண்டிய வேலை இருக்குது. இது ஃப்ரண்ட் மேட்டு, இது பேக் மேட். ஓகே, வீட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இன்ஜின் அப்போ தான் இன்ஜின் வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகுமா எதனா ஆச்சுன்னா. அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் பண்ணிங்கன்னா கிளைம் ஆகாதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது எனக்கு தெரியல உண்மையாக நான் அப்படின்னு. ரொம்ப காண்டாகுது. சரி நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். கம்பெனியில் சர்வீஸ் பண்ணுங்கள். 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு கம்பெனியில் சர்வீஸ் பண்ணுங்கள். நம்ம தம்பிக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணல, செம்மையாக பண்ணால், கீழே குனிஞ்சு பண்ணான், அப்படி பண்ணுறான் புதுசாக பண்ணுறான் போன டைம் விட. அதனால் தம்பிக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாச்சு. போன டைமும் கொடுத்தோம். ஆமாம், போன டைம் கொடுத்தோம். செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸே பண்ணல. அப்போ வந்து தண்ணி இல்லைன்ட்டானுங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து பண்ணிங்கண்ணா அப்படின்னானுங்க. நான் எனக்கு வந்து போக டைம் இல்லாதால அப்படியே விட்டேன்.
ஓகே அவ்வளோதான் கைஸ், பை. வெற்றிகரமாக சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. பட் என்னன்னா இந்த ரெட் கலர் லைட் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓ, இந்த ரெட் கலர் லைட்டு இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். அது எதனால் லைட் எரியுது எனக்கு தெரியல. பட்டு அது எரிஞ்சிட்டு இருக்குது, ஒரு 2 வாரமாக 3 வாரமாக எரிஞ்சிட்டு இருக்குது. பட் அதனால் எந்த பிரச்சனையும் எனக்கு இன்னும் வரலை. பட் நான் கேட்டுக்கிறேன், யாருக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும். பட் என்னென்னா அது அவ்வளோ தெரில. சவுண்ட் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்கா? ஆனால் பழைய ஆட்டை விட புது ஆட்டை வந்து சவுண்டு கம்மி தான். பட் சவுண்டு கம்மியாக இருக்குது தான் நல்லது. ஒரு டைம் 2 டைம் அந்த சவுண்டு கேட்க மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். நம்ம காலிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே சவுண்டில் ஓட்டினா தலைவலி வந்துடும். மற்ற ஹார்ன் அடிக்கிற சவுண்ட்லேயே தலைவலி வருது எனக்கு. பழைய ஆட்டோ சவுண்டு மாரி ஓவராக வந்துச்சுன்னா எனக்கு என்னுடைய தலைவலி தான். கேஸ் கம்மியாக இருக்குது, கேஸ் போய் போட்டுடலாம். இப்போ போடுறதில்ல, நாளைக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் கையில் 200 எடுத்துகிட்டு போனேன். 100 தம்பி கொடுத்துட்டேன். 100 தான் என்கிட்ட இருக்குது. இது போகிற வழியில் எதனா ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு போகலாம். சரி, ஓகே கைஸ், பாய் 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 சார். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்டங்கள் வரும், ரொம்ப சிரித்தாலே எதனா கஷ்டங்கள் வரும். பாய், லவ் யூ ஆல். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேர் ராயல் வெற்றி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் ராயல் வெற்றி தான். பாய் நண்பர்களே. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:51 ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு போனோம். இருக்கு, நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு போனோம். 11, 12, 1, 2 ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. போன டைமுங்கிறது இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. வாட்டர் சர்வீஸ் வந்து போன டைமை விட இந்த டைம் வந்து தம்பி வந்து நல்லா பண்ணான். போன டைமும் அதே தம்பின்னு தான் நினைக்கிறேன். போன டைமும் அதே தம்பி தான், இந்த டைமும் அதே தம்பி தான் நல்லா பண்ணான். போன டைமுக்கும் இந்த டைமுக்கு கொஞ்சம் பெட்டர் வாட்டர் சர்வீஸில். பட் போன வாட்டர் சர்வீஸில் வந்து க்ரீஸ்லாம் போட்டானுங்க. இந்த வாட்டர் சர்வீஸில் க்ரீஸ் வந்து இல்லையா, க்ரீஸ் கன் வந்து எது ரிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால் க்ரீஸ் போட முடியல. ஓகே, கம்பெனி சர்வீஸ்னால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அது எதுவும் குறை சொல்ல முடியாது. ஓகே, நான் வந்து கேட்டுன்னு வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது எத்தனை கிலோமீட்டருக்கு சர்வீஸ் வேணும், எவ்வளோ சார்ஜ் ஆகும் பெய்டு சர்வீஸ்க்கு அப்படின்னு கேட்டேன். எவ்வளோனா 1800 ஆயில் சர்வீஸ் மட்டும், ஆயில் மாற்றத்துக்கு மட்டும் 1800 ரூபாவாம். ப்ளஸ் வந்து வாட்டர் சர்வீஸ்க்கு வந்து 350. ப்ளஸ் அது இல்லாத வேறு எதனா போல்டு இல்லை ஒயரு, கிளச் ஒயரு, ஆக்சிலேட் ஒயரு அந்தமாரி எதனா ப்ராப்ளம் இருந்தால் அது தனியாக சார்ஜ் ஆகும். மொத்தமாக நார்மலாக ஒரு ஆயில் சர்வீஸு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணுறதுக்கு 2150 ரூபா, அதான் 2200 கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஆகிடும்னு வச்சுங்க. ஒரு சர்வீஸ்க்கு 3000 ரூபாய் ஆகிடும். 5000 கிலோமீட்டருக்கு ஒன்று, 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பண்ணால் தான் வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். 5000ன்றது ஒரு 5500 போனால் கூட பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய இது சொல்கிறேன், நான் வந்து கம்பெனிலாம் இதெல்லாம் சொல்ல. 5000 கிலோமீட்டர் போட சொன்னாங்க. இப்போ வந்து 10,434 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஓடிடும். அதாவது மாதத்துக்கு ஒரு